என்னங்க? ஒண்ணும் இல்லைங்கம்மா, நான் வரேன். என்ன சார் இது அவ்வளவு ஆர்வத்தோடு விசாரிச்சீங்க? ஆமாம்மா, சுமார் 16 வருஷங்களுக்கு முன்னாலே என் மனைவியும் மகளையும் அனாதையா விட்டுட்டு போயிட்டேன். திரும்பி வந்து எங்கெங்கயோ தேடி பார்த்தேன். கடைசியா கிடைச்ச தகவல்ல இருந்து நீங்களும் ஒரு குழந்தையோட இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து 16 வருஷமாச்சுன்னு சொன்னாங்க. ஒருவேளை நீங்க தான் அவங்களா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு வந்தேன். ஏன் சார், உங்க மனைவியும் பச்சை குழந்தைய அனாதையை விட்டுட்டு போக எப்படி சார் உங்களுக்கு மனம் வந்தது? சுமதி, அது கேட்கறதுல நியாயம் இருக்குமா? என் மகள் இருந்திருந்தாலும் இந்த கேள்விதான் என்ன கேட்டு. அது சரி, அவங்களை எங்க விட்டுட்டு போனீங்க? இதே ஊர்ல தான் விட்டுட்டு போனேன். அவங்கள பத்தி அடையாளம் ஏதாவது? அடையாளம் என்னத்தை சொல்றது? என் மனைவியின் பேர் சுசிலா. இதோ இந்த போட்டோவை பாருங்க. ஐயா, நீங்க தேடி வந்தது வீண் போகல. அம்மா, ஆனா உங்க மகளை மட்டும்தான் நீங்க பார்க்கலாம். என் மகளா? எங்கம்மா இருக்கிற? இதோ இவதான் உங்க மகள். அம்மா, இவளா என் மகள்? இவளா என் மகள்? இவளா என் மகள்? எங்கே அம்மா? எங்கே? இவளை என்கிட்ட ஒப்படைச்ச அன்னைக்கே இறந்துட்டா. இறந்து விட்டாள். அம்மா, என்னம்மா சொல்றீங்க? அப்போ நீங்க எனக்கு அம்மா இல்லையா? இல்லேன்னு சொல்ல எனக்கு மனசு வருமா? இந்த படத்துல இருக்கிறவதா உன்னை பெத்த தாயார். சுமதி, உங்களுக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு உன் தாயாரை பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு ஓடோடி வந்தேன். அந்த சந்தர்ப்பத்தையும் கொடுக்காம போயிட்டான். நீயாவது உங்க அப்பாவை மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா? உங்க அம்மா இறக்கும் பொழுது உன் எதிர்காலத்தை பத்தி என்னென்ன கனவு கண்டிருந்தாளோ அதை நினைவாக்குறது தான் என்னுடைய லட்சியம். அம்மா, அனாதையா இருந்த என் குழந்தையை இத்தனை நாள் காப்பாத்தின உங்களுக்கு நான் என்னைக்கும் கடமைப்பட்டவன். சுமதியை அழைச்சுக்கிட்டு நீங்களும் என் பங்களாவுக்கு வந்துடுங்க. மன்னிக்கணும், நீங்க சுமதியை அழைச்சிட்டு போங்க. அம்மா, நிஜமா தான் என்ன போக சொல்றியா? எல்லாம் உன் நன்மைக்காகத்தானமா சொல்றேன். வேண்டாம்மா, அந்த நன்மை எனக்கு வேண்டாம். நீ பட்ட கஷ்டம் எல்லாம் எனக்காக, நீ அனுபவிச்ச துன்பம் எல்லாம் என்னை ஆளாக்கிறதுக்காக. உன் கண்களில் கண்ணீர் வற்றி போக காரணமாயிருந்த நான் என்னைக்கு நல்ல வாழ்க்கை கண்ட உடனே உன்னை விட்டு போயிடுவேனா? அம்மா, பாலும் பழமும் சாப்பிட்டு பட்டு மெத்தையில் படுப்பதை விட பழம் புடவை கட்டிய உன் மடியில் கிடந்து தூங்குவதாமா எனக்கு நிம்மதி. சுமதி, என்ன இருந்தால் உன் தகப்பனார் அழைக்கும் போது. அம்மா, சுமதி விஷயத்தில் உங்களுக்கு இருக்கும் உரிமை எனக்கு கிடையாது என்பது நன்றாக தெரியும். ஆனால் அவளுக்கு கல்யாணம் செய்து பார்க்க வேண்டும் என்ற ஒரே ஆசைதான் எனக்கு. அந்த ஆசை நல்ல விதமா நிறைவேறணுங்கிறதுக்காகத்தான் நானும் சொல்றேன். சுமதி என்னோடு இருக்கும் வரை நீங்க நினைக்கிறது போல தகுதியான மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேன். அவ கல்யாணம் முடியும் வரையாவது அவ என்கிட்டதான் வளர்ந்தாங்கிற விஷயத்தை நீங்க யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். சுமதி, அம்மா உன்னை விட்டு பிரிஞ்சா போக சொல்றேன். பிரிஞ்சு போறதா ஏன் நினைக்கிற சுமதி? எப்ப வேணாலும் உன்னை வந்து அவங்க பாக்குறாங்க, நீ அவங்கள போய் பாரு. அப்ப நாங்க புறப்படுவோம். வாங்க, எங்களை இத்தனை காலமும் ஆதரிச்சு வந்த டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாம். சரி. ஆமா, ஏன் இப்படி பாக்குறீங்க? என் பொண்ணு சுமதி. அப்படிங்களா? சும்மா அம்மா இவ்வளவு நாளா எங்க இருந்தாங்க? டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. தங்கச்சன மாதிரி பொண்ணை பிரிஞ்சு எப்படி எஜமா இருந்தீங்க? என்னம்மா செய்ய சொல்றீங்க? படிப்பு கட்டுரும் இல்ல. இனிமே என் பொண்ணுதான் வீட்டுக்கு எஜமானி. என்ன ஒண்ணும் கேட்க கூடாது, அதை சொல்றபடி கேட்கணும். சரிங்க. போய் தண்ணி போடுங்க, குழந்தை குளிக்கணும். சுமதி, போய் குளிச்சுட்டு வாங்கின வந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வாமா. அப்பா, எனக்கு அலங்காரம் பண்ணிக்க பிடிக்கவே பிடிக்காது. நான் வேண்டான்னு சொல்ல சொல்ல நீங்க தான்ப்பா ஏகப்பட்ட துணியும் நகையும் வாங்கிட்டீங்க. எப்பவும் அலங்காரம் பண்ணிக்க வேணாம், ஏதோ சில நேரம் உன்னை அழகுபடுத்தி பார்க்கணும்னு ஒரே ஆசை. அப்பா வார்த்தையை தட்டாது. இல்லப்பா, இனிமே உங்க சொல்ல தட்டவே மாட்டேன். டேய், ஹோட்டல்ல போய் சாப்பிட கொண்டா. ஹோட்டல்ல? நீங்க எப்பவுமே ஹோட்டல்லயே சாப்பிடுறீங்க. என்னம்மா செய்ய சொல்றேன்? என்னப்பா, ஹோட்டல்ல சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? என்னப்பா? உங்க அம்மா ஞாபகம் வந்துச்சு. என் உடம்ப பத்தி கவலைப்பட ஒருத்தி தான் இருந்தா, வேற யாருமே இல்லை. ஏன் எனக்கே இல்லை? அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா. இனிமே உங்க உடம்ப பத்தின பொறுப்பெல்லாம்
என்னுடையது. ரொம்ப சந்தோஷம். இதுக்குதான் மகன்னு ஒருத்தி இருக்கணும். போயிட்டு குமார், குமார், என்ன தெரியுதா? யார் நீங்க? குமார், என்ன தெரியல? சத்தப்படாதே சேகர். குமார், உன்னோடு சேர்ந்து பழகாத போலீஸ வேணும்னா நீ ஏமாத்தலாம். பண போர்வையை போத்திக்கிட்டு பங்களாவில் இருந்துகிட்டு பகல் வேஷம் போடலாம். ஆனா அமாவாசை இருட்டுல கூட உன்னை என்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். ஆமா சேகர், இருட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தானா இப்ப வெளிச்சத்துக்கு வந்துட்டேன். என் அறிவு கெடுத்த இருட்டு, அக்கிரமங்களுக்கு இடம் கொடுத்த இருட்டு அத்தனையும் என்ன விட்டு விலகிடுச்சு. இப்ப நான் புது மனிதன் ஆயிட்டேன். அது தெரியுது. பங்களா வாசமும் பளபளப்பான காரும் நீ புது மனுஷன் ஆயிட்டேன்னு புரிய வைக்குது. படுபாவி, படுபாவி. உன்னாலே நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் இன்னும் நிரந்தரமான இருட்டில நிராதரவா தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இது தெரியுமா உனக்கு? உனக்கு பணம் தானே, எவ்வளவு வேணாலும் தர்றேன். ஆனா இன்னும் கொஞ்ச நாளைக்கு என் விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. குமார், உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சு வந்தேன். ஆனா நீ பணத்தை கொடுத்து தப்பிச்சிட்ட. ஆனா இது போனாது. சேகர், உனக்கு எப்பப்ப பணம் வேணுமோ என்ன வந்து கேள், நான் தர்றேன். என்ன மாதிரி நீயும் சந்தோஷமாவே இரு. குமார், இந்த வார்த்தை உண்மையா இருக்கட்டும். இந்த பங்களா வாசம் நிலைக்கணும்னா நீ அடிக்கடி பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என் கைக்கு பணம் வரல, உன் கைக்கு விலங்கு வரும். மெட்ராஸ், காஞ்சிபுரம், பாண்டிச்சேரி, கடலூர். மன்னிக்கணும். மன்னிக்கணும். வாமா, என்ன உதவி தேவையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அப்போ நீ எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. என்னங்க அது? வந்த விஷயத்த வளவளன்னு பேசாம ரத்தன சுருக்கமா 2 வார்த்தையில முடிச்சிட்டு போயிடுறியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அன்னைக்கு சொன்னீங்களே, மக்கள் சேவைக்காக ஒரு பெரும் தொகை சேர்ந்தப்புறம் நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். ஆமா சொன்னேன். அந்த தொகையை நானே கொண்டு வந்திருக்கேன். பேஷ் 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 பேஷ். எங்க எங்க எங்க? இதோ என் நகைகள். இத வித்து உங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கங்க. இந்தாமா, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாதபடி காதல் மோகத்துல காதல கழுத்துல இருக்கிறதெல்லாம் கட்டி கொடுத்தா வாங்கிக்கிற லிஸ்ட்ல என்ன சேர்க்காத. என்னுடைய லட்சியமே வேற. அது என்ன அப்படி சொல்றீங்க? உங்க லட்சியத்துல எனக்கும் பங்குண்டு. ஏதோ என்னால ஆன சிறு உதவி. உன் தியாகத்தை நான் பாராட்டுறேன். ஆனா இது முறையல்ல. அப்போ அப்போ நம்ம கல்யாணத்தை பத்தி நான் இது வரைக்கும் யோசிக்கல. இனிமே நான் தீவிரமா யோசிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அதுவே போதும். அப்போ நான் வர்றேங்க. போயிட்டு போயிட்டு. இந்தா போய்க்கலாம். இந்த ஒரு பொம்பளை கிட்ட 1 நிமிஷம் பேசினா ஒரு காலம் தண்ணி குடிக்கணும் போல இருக்கேன். ஐயோ, தண்ணி குடிக்கிறதுக்குள்ளார கட்டு பிடிச்சிட்டாரு. வாங்க. என்ன நதி எஸ்டேட்ல போய் 1 மாசம் இருக்க போறதா கேள்விப்பட்டேன். காரண்டர்ல 15 டேரி கழிக்கல. அது கூட என்ன திடீர் விஜயம்? இவ்வளவு நாளா நீ எங்கடா போயிருந்த? நான் ஆபீஸ்லயே தான் இருக்கேன். ஆமா, இங்கே இருந்துட்டு தானே ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட வீட்டுக்கு போகாம இருந்திருக்கிறேன். அம்மா எவ்வளவு வருத்தப்படுறாங்க தெரியுமா? அண்ணே, யாரு வருத்தப்பட்டாலும் சரி, என் லட்சியத்துக்கு பணம் சேர்க்கிற வரையிலும் அப்பா அம்மா தம்பி அண்ணன் இவங்க நினைப்பே வராது. மன்னிக்கணும். பெரிய லட்சியவாதி. ஓ, வணக்கம் டாக்டர். வணக்கம். வாங்க 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 வாங்க. உட்காருங்க. இவ்வளவு நாளா உங்களோட பழகிக்கிட்டு இருக்கேன். அண்ணன் தம்பின்னு இப்பதான் தெரியும். அண்ணே, மிஸ்டர் சிதம்பரத்தை உனக்கு தெரியுமா? ஓ, ஒரு நாள் நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தாரு. நான் தானே அனுப்பிச்சு வச்சேன். நோயாளிங்கிற முறையில் தான் உனக்கு பழக்கம். அவர் இங்க வந்து நம்ம ஸ்தாபனம் நல்லா இருக்கிறதுக்காக 10,000 ரூபாய் நன்கொடை கொடுத்துட்டு போனாரு. அப்படியா? இவர் பெரிய பரோபகாரி, பரந்த மனப்பான்மை உள்ளவருங்கிறத இவர் நான் முதல் முறையா பார்த்த போதே நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். சாதாரணமா நோயாளிங்க டாக்டர்கிட்ட வந்து, டாக்டர் சார், என் உயிரை நீங்க தான் சார் எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் என்ன சொன்னார் தெரியுமா? டாக்டர், எனக்கு அதிக நாள் உயிரோட இருக்கணுங்கிற ஆசை கிடையாது. வாழ்க்கையில 2 நல்ல காரியங்களை செய்து முடிக்க வேண்டி இருக்குது. அது வரைக்கும் என் கை வலி கொஞ்சம் தெரியாம இருந்தா போதும்னு தான் சொன்னாரு. அது மட்டுமா, இங்க வந்தப்போ 10,000 ரூபாய் எண்ணி போட்டுட்டு இன்னும் எவ்வளவு பணம் வேணாலும் கேளு, நான் தரேன். அப்படியாப்பட்ட புண்ணியவானாச்சு. என்ன சார், அண்ணன் தம்பி என்னை எதிர்க்க வச்சுக்கிட்டே ஓவரா புகழ்றீங்க. இல்ல சார், இங்க மனசுல உள்ளதை சொன்னோம். அண்ணே, இந்த ஆஸ்திக நாஸ்திகத்துல கொஞ்சம் குழப்பம், உடனே வாங்க. அப்பா பாருங்க சார், மிஸ்டர் சிதம்பரம், இந்த ஆஸ்திக நாஸ்திக ரெண்டையும் ஒண்ணு சேர்க்கறதுக்குள்ளார மனுஷன் பாடு போதும் போதும் ஆகி போ. இத வரேன். கை வலி எல்லாம் எப்படி இருக்குது? பரவாயில்ல. வெரி குட். ஒரு விஷயம்,
நீங்க அன்னைக்கு வந்துட்டு போன பிறகு இன்ஸ்பெக்டர் சுந்தரம் வந்தாரு. இன்ஸ்பெக்டர் சுந்தரம் வந்தார். ஆமா, உங்களை பத்தி விசாரிச்சாரு. ஏதோ உங்க மேல சந்தேகப்பட்டதா சொன்னாரு. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? உங்களை பார்த்தா அப்படியெல்லாம் தப்பானவரா தெரியலன்னு தான் சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். என்னை பத்தி ஒண்ணும் தெரியாம இருந்து நல்ல விதமாவே சொல்லியிருக்கீங்க. ஏதோ என் மனசுல பட்டதா சொன்னேன். டாக்டர் சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். கொஞ்சம் தயவு செஞ்சு வெளியே வரீங்களா? ஓ, வர்றேன். மிஸ்டர் குமார், உங்க கதையை கேட்க எனக்கு ரொம்ப பரிதாபமா தான் இருக்கு. மனிதன் இயற்கையில் நல்லவன் தான். ஆனா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் அவனை கெட்டவனாக்கி விடுகிறது. இப்போ உங்க மனைவியும் மகளும் எங்க இருக்கிறாங்க? என் மனைவி இறந்து விட்டார். என் மகள் சுமதிக்கு கல்யாணம் நடக்கிற வரையிலாவது அவ எங்கிட்ட தான் வளர்ந்தாங்கிற விஷயத்தை நீங்க யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. என் மகளை ஒரு புண்ணியவதி எடுத்து வளர்த்து வந்தார். பருவத்தின் வாயிலே இருக்கும் அவளுக்கு திருமணத்தை செய்து வைக்க வேண்டும் என்ற ஒரே ஆசைதான் எனக்கு. குபேரனான உங்கள் பெண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைப்பதா கஷ்டம்? குபேரன், பணம் ஒன்று மட்டும் இருந்து விட்டால் போதாது டாக்டர். என்ன பணம் இருந்தாலும் என் மகளுக்கு நல்ல கணவனை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. என்ன காரணம்? காரணம் என்ன? என்னை நிழல் போல் சுற்றித் திரியும் போலீஸ் சுந்தரத்தின் குடும்பத்தை அடியோடு கெடுத்தவன் நான். என்ன? அது மட்டுமல்ல டாக்டர், அவர் மனைவியையும் அவர் பெற்ற ஒரே மகனையும் அனாதையாக்கி தெருவிலே அலைய விட்டவன் டாக்டர் நான். இனி சுந்தரத்தின் பிடியில் இருந்து நான் தப்ப முடியாது டாக்டர். என் கையில் விலங்கேறும் முன் என் மகள் கழுத்தில் தாலி ஏற வேண்டும் டாக்டர். வேறொன்றுமில்லை. இல்லை என்றால் திருடன் பெற்ற பிள்ளை என்ற பட்டத்தை அவளுக்கு சூட்டி அவள் காலம் முழுவதும் கன்னியாகவே இருக்க வேண்டிய நிலை ஏற்படுத்தி விடுவார்கள் டாக்டர். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் வேறொன்றும் செய்ய வேண்டாம். என் மகள் கூரைச்சேலை கட்டி மஞ்சள் குங்கும் அணியும் காட்சி ஒருமுறை நான் பார்க்க உதவி செய்ய வேண்டும் டாக்டர். உங்கள் ஆசை நிறைவேற நான் முயற்சி செய்ய. முயற்சிக்கிறேன் என்று சொன்னால் மட்டும் போதாது டாக்டர், முடிக்கிறேன் என்று முடிவாக சொல்ல வேண்டும். பிறகு நானே போலீசிடம் சென்று சரணடைந்து விடுகிறேன் டாக்டர். டாக்டர், என் மகள் திருமணம் நடப்பதற்கு முன் நான் கைதியாகிவிட்டார். நீங்கள் தான் இருந்த அந்த திருமணத்தை முடிக்க வேண்டும் டாக்டர். அந்த பொறுப்பை உங்களிடமே ஒப்படைக்கிறேன் டாக்டர். என்ன இது? எழுந்துருங்க. நீங்க பெரியவங்க இப்படி எல்லாம் செய்யலாமா? உங்கள் கடைசி ஆசையை நான் நிச்சயமாக நிறைவேற்ற வைக்கிறேன். கவலைப்படாதீங்க. பணமா பெருசு? மூத்தவன் இருக்கும்போது இளையவனுக்கு கல்யாணம் பண்றது நல்லா இருக்குமா? அது அம்மா, என் கல்யாணத்தை பத்தி தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். திரும்ப திரும்ப அதையே பேசி என்ன பிரயோஜனம்? இப்ப இந்த கல்யாணமாவது நடக்கட்டும். மது சம்மதிப்பானா? அவனை சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அப்புறம் என்ன? எனக்கு சம்மதம் இல்லை. கணக்கம், பெற்றவங்க பிள்ளைகளுக்கு எவ்வளவு மதிப்பு தர்றாங்களோ அந்த அளவு தான் திரும்ப கிடைக்கும். இதை தெரிஞ்சுக்க. அதுக்காக பொண்ணு கூட பார்க்காம அவன் இஷ்டப்படியே விட்டுடுறதா? அடாடாடாடா, யார் அப்படி சொன்னா? போவோம், பெண்ணை பார்ப்போம், நமக்கு பிடிச்சிருந்தா சம்மதம்னு சொல்லிட்டு வருவோம். சரிதானே? அது எப்படியா போங்க. சரி போ. அப்பா, நாங்க பெண்ணை பார்க்க வர்றோம்னு மிஸ்டர் சிதம்பரத்துக்கு போன் பண்ணு. சரிப்பா. என்னப்பா இது? ஒண்ணு இல்லம்மா, ராத்திரி பூரா தூக்கம் இல்லை. சிகரெட் குடிச்சா தூக்கம் வருமா? கவலையா இருந்துச்சு. போங்கப்பா, ஒரு ராத்திரிக்கு இவ்வளவு சிகரெட் குடிச்சா உடம்பு என்னத்துக்காகும்? நீ வைத்தியம் பண்ண இருக்கும் பொழுது எனக்கு என்னம்மா கவலை? மாத்து மருந்து இருக்குன்னு யாராவது விஷயத்தை குடிப்பாங்களா? அப்பா, இனிமே உங்களுக்கு சிகரெட் வேணும்னா என்ன கேட்டுதான் வாங்கிக்கணும். அந்த ஒரு சுதந்திரம் தான் இருந்துச்சு, அதையும் பறிச்சுக்கிட்டியா? ஹலோ, மிஸ்டர் சிதம்பரம் வீடுங்களா? ஆமா. ஐயா இருக்காருங்களா? இருக்காரு. அவர்கிட்ட எங்க ஐயா பேசணுமா? அப்பா, உங்களை யாரோ கூப்பிடுறாங்க. ஹலோ, யாருங்க? மிஸ்டர் சிதம்பரமா? ஆமா, நீங்க யாரு? நான் தான் டாக்டர் மோகன் பேசுறேன். டாக்டரா? என்ன விஷயம்? அப்பா அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க. என்ன சொன்னாங்க? ஒன்னா பார்த்துட்டு முடிவு சொல்றோம். நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், எல்லாம் சக்சஸாவே முடியும். 9 மணிக்கு உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர்றேன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் டாக்டர், ரொம்ப சந்தோஷம். வணக்கம். யாருக்கு அது? டாக்டர் மோகன் பேசினாருமா? டாக்டர் மோகனா? அவர் உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே, ரொம்ப தங்கமான மனுஷன். அவர் என்ன சொன்னாரப்பா? அவர் என்ன சொன்னாரா, அவர் அப்பா அம்மா உன்னை பொண்ணு பார்க்க வராங்க, குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிக்க. ஓ, சட்னி போ. சரி சரி, வச்சுக்கலாம்.